Friends, today standard 8th science we are going to see. In science uh, unit 13 water. Okay, let's see the composition of water here. 3/4 of our planet earth is filled with water. Water exists in three states, namely solid, liquid, gas. Okay, 3/4 of a planet அப்படின்னா இந்த earth நம்ம வாழ்ந்திருக்க அந்த earthல வந்து பார்த்தீங்கன்னா 3/4 of the percentage வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கவர் ஆயிருக்கு, which means three sides. In India we may say த்ரீ சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரேபியன் சி, கீழே இந்தியன் ஓஷன், இந்த பக்கம் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கும். ஸோ மேலே மட்டும்தான் ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா மவுண்டன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போது இந்தியா அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு த்ரீ சைட்ஸ் என்னும்போது ஆல் ஓவர் திஸ் earth நமக்கு 3/4 ஆஃப் தட் என்ன இருக்கு, வாட்டர் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் த்ரீ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஹவு வி கேன் சே சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னா இஃப் யூ ஃப்ரீஸ் யோர் வாட்டர் அப்படின்னா யூ மே கெட் ஐஸ் கியூப்ஸ். ஸோ இந்த ஐஸ் கியூப்ஸ் தான் நம்ம சாலிட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ லிக்விட் அப்படின்னும் பொழுது வாட்டர் கண்டென்ட் நமக்கு லிக்விட் தானே, ஸோ நம்ம லிக்விட்னு சொல்கிறோம். So in the case of gas, if you boil a water, you may observe water vapors, so which is a state of gas. So water on the surface of the earth is found mainly in oceans, like I say in oceans. So 97.25% வந்து பார்த்தீங்கன்னா oceans, and polar ice caps and glaciers and ice cubes அதெல்லாம் மெல்ட் ஆகிறது மூலமாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2.05%. அண்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் அக்விஃபயர்ஸ், கிரவுண்ட் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரி, குளம், குட்டையெல்லாம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, கிரவுண்ட் வாட்டர், நம்ம நிலத்தடி நீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற பர்சன்டேஜ். ஓகேங்களா? ரிமைனிங் அதுதான் இருக்குது நமக்கு. அதாவது ஓஷன், அந்த ஐஸ் கேப்ஸ், கிளேஷியர்ஸ் தவிர்த்து நம்ம சொல்லக்கூடியது இவ தான் இருக்க முடியும். ஈவன் ஒரு பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர் 65%, பட் இட் இஸ் நாட் அப்பியரண்ட். அதாவது இன் அவர் பாடி வி மே சே தட் த வாட்டர், ரைட், we may made up of water ன்னு சொல்லுவோம் 65%, but it is not apparent, நமக்கு தெரியாது. ஓகேங்களா? so water is a chemically stable compound. How you say chemically compound stable அப்படின்னா H2O இல்லைங்களா? so chemical name வந்து dihydrogen monoxide. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, H2ன்றதுனால டைஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த ஓன்றது ஒன்னே ஒன்று, ஸோ மோனோஆக்சைடு. ஓகே, ஸோ டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு. It can be broken up into hydrogen, H2 and oxygen. அதான் காம்போசிஷன் அப்படின்னாலே இதுதான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்ம பிரித்து காமிக்கிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன வருது, டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு, அதாவது H2O, வாட்டர் கண்டென்ட் நமக்கு வருது. When an electric current is passed through it, the process of breaking down of water molecules by the passage of electric current is known as electrolysis of water. ஸோ ஒரு வாட்டரில் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னும் போது எப்போ சொல்கிறோன்னா பிரேக்கிங் டவுன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். ஓகே, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி, பிரேக்னா பிரேக்கிங் டவுன், ஒன்றுமே இல்லாமல் ஆகும். ஸோ பிரேக் டவுன் ஆகி பாசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக், அந்த இடத்துல வந்து கரண்ட் பாஸ் ஆகும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா அது பேர் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ இட் இஸ் அ காம்போசிஷன். H2Oன்றது H2 அண்ட் ஆக்சிஜன்றதை பிரிக்கிறோம். ஓகே, வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். சால்வெண்ட் அப்படின்றது ஒரு சொல்யூஷனை வந்து மேக் பண்ணுறோம். எப்படின்னா தே கேவ் அ சால்ட் சொல்யூஷன், உப்பு தண்ணி. ஓகேங்களா? ஸோ வாட்டர் இஸ் அ சால்வெண்ட் அண்ட் சால்ட் இஸ் தி solute. In this case a solvent அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு substance which dissolves other substances. அப்போ நம்ம சால்வெண்ட்ன்றது எக்ஸாம்பிள் என்னவா எடுத்துக்கலாம், வாட்டர். வாட்டர் இஸ் த பெஸ்ட் சால்வெண்ட் இன் திஸ் யூனிவர்ஸ். நம்ம ஒரு சுகர் சொல்யூஷன் வேணா சுகர்ன்றது சொல்யூட் அண்ட் வாட்டர்ன்றது சால்வெண்ட். ஓகேங்களா? ஸோ சால்வெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ வாட்டர் ஹேஸ் அ யூனிக் ப்ராப்பர்ட்டி டு டிசால்வ் மோர் சப்ஸ்டன்சஸ் தேன் எனி அதர் சால்வெண்ட்ஸ். இட் கேன் டிசால்வ் சாலிட்ஸ் சச் அஸ் salt, sugar, liquids such as honey. Honey also we can dissolve in the water, right? And milk, we can pour water in milk. Okay va, ரொம்ப என்ன சொல்கிற தண்ணி நிறையலாம் ஊற்றக்கூடாது வாட்டர்னு சொல்லுவாங்க. பட் வி கேன் மிக்ஸ்ட், ஒரு லிமிட்டோட நம்ம மிக்ஸில் என்ன பண்ணிக்கலாம், மில்கோட வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் gaseous such as oxygen and carbon dioxide also in it. Okay, therefore it is nothing but the universal solvent. Okay, so this is nothing but the universal solvent. Solvent அப்படின்னாலே we can say water.
ஓகேங்களா. எதில் கரைக்கிறோம் அப்படின்றத தண்ணியில் கரைக்கிறோம்னு சொல்லி, ஸோ கரைக்கிறது அந்த சால்வெண்ட்ன்றதை நம்ம அப்படி தான் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ வி கேன் சே you can see a number of concentric rings of solid matter distributed in a watch glass. These are all dissolved solids left behind after the evaporation of water. So ஒரு evaporation நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு glass plates மூலமா அனலைஸ் பண்ணால் இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். So it's a type of activity. Okay, in the case we need some essential points, right? So அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are essential for growth and developments of plants. What? Water. They add taste to water. What add taste to water அப்படின்னா, if you mix dissolved salts அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு சால்ட்டை வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்கன்னும் போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் நமக்கு வந்து என்ன ஆகும், டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ தி சப்ளை எசென்ஷியல் மினரல்ஸ் நீடட் ஃபார் அவர் பாடிஸ். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இப்போது நம்ம ஆட் பண்ணி குடிக்கிறோம். இப்போ வந்து ஒரு சால்ட் அண்ட் சுகரை வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம்னா அது எலக்ட்ரோலைட்டாக மாறும். ஸோ ஓஆர்எஸ் அந்த கண்டென்ட்டில் வரும். ஸோ இது குடிக்கும்போது நமக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்கும் உடனே. ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லிவிங் டேக் பிளேஸ் இன் செல்ஸ் ஆஃப் அவர் பாடி வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர். ஸோ நம்மளோட செல்ஸ் வந்து நல்லா இருக்கணும், நம்மளோட பாடி கண்டிஷன் நல்லா இருக்கணும், நம்ம வந்து என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்களா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஓகே. இன் திஸ் கேஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் solid and minerals, air also dissolved in water. தண்ணியில் ஏர்ன்றது என்ன ஆகுது, டிசால்வ் ஆகும்னு சொல்ல வராங்க. ஏர் இஸ் present in the dissolved state in all the natural sources of water. ஸோ நேச்சராகவே நம்ம வாட்டரில் என்ன சொல்லலாம்னா, வாட்டர் கண்டென்ட்டில் ஏர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டிசால்வ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். The solubility of oxygen in water is higher than the solubility of nitrogen. வாட்டரில் ஆக்சிஜன் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும் தேன் நைட்ரஜன் கண்டென்ட். ஸோ ஏர் dissolved in water contains approximately 35.6% ஆக்சிஜன். ஓகே, along with nitrogen carbon dioxide ஓட சேர்த்து இந்த பர்சன்டேஜ் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஏர் பீயிங் dissolved in water is important for the following reasons. வந்து அது வந்து டிசால்வ் ஆகணுன்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் dissolved in water is important for the living organisms to survive. ஸோ அந்த ஆக்சிஜன், ஏர் மாலிக்யூல்ஸோட ஆக்சிஜன் வந்து வாட்டரோட இருக்குன்னு அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து சர்வை பண்ணுறதுக்கு அது யூஸாக இருக்குது. ஸோ ஃபிஷ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தி ஆக்சிஜன் ஃப்ரம் தி வாட்டர் அண்ட் எக்ஸ்பெல்ஸ் வாட்டர் த்ரூ தி கிரில்ஸ். ஸோ ஃபிஷ் கேன் சர்வைவ் இன் வாட்டர் ஒன்லி through the dissolved oxygen present in the water. So water H2O அந்த ஆக்சிஜன் present ஆனால் தான் fish also can survive on that. ஓகேவா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் ஃபிஷ் என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஸோ அது மூலமாக வந்து அது உயிர் வாழுது. ஸோ oxygen content is very important for also for fish. Aquatic plants makes use of dissolved carbon dioxide for photosynthesis. Aquatic plants அப்படின்னும் பொழுது தண்ணிலையும் சில பிளான்ஸ் வந்து வாழக்கூடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு சம்மந்தப்பட்ட டிசால்வ்டு அதாவது கார்பன் டை ஆக்சைடு கலக்கப்பட்ட அந்த ஏர் இருந்தக்கப்பட்ட அந்த வாட்டர் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் அக்வாட்டிக் பிளான்ஸ். ஓகே, தண்ணிலேயே இருக்கக்கூடிய பிளான்ஸ்க்கு. Carbon dioxide dissolved in water reacts with limestone to form a calcium bicarbonate. So, carbon dioxide dissolved in water reacts with the limestone. அந்த லைம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணச்சு அந்த கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆன வாட்டர் அப்படின்னும் போது இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கால்சியம் பைகார்பனேட் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ மெரைன் ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் ஸ்னெயில்ஸ், oysters, etc. These are all extra calcium carbonate. இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், கால்சியம் கார்பனேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஃப்ரம் கால்சியம் பைகார்பனேட் டு பில்ட் தேர் ஷெல்ஸ். ஸோ அந்த ஷெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உடைக்க முடியாமல் இருக்க ரீசன் வந்து இயர் ஆஃப்டர் வி கேன் சே கால்சியம் கார்பனேட். ஓகே, இப்போ நம்ம பல்லு வந்து நல்லா இருக்கணும்னா வி கேன் நீட் கால்சியம், ரைட். சிமிலர்லி அந்த ஷெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் ஓகே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ பேசிக். So next, purification of water. Here if you consume water we need a purification, right, which means pure water. So நமக்கு pure water தான் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவோம். So out of the total fresh water available on the earth, only 1% is present in water bodies such as rivers and lakes, and rest is frozen, which means அது வந்து மீதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ரிவர்ஸ், லேக்ஸ் தவிர்த்து மீது இருக்கக்கூடிய மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளேஷியர்ஸ், போலார் ரீஜியன்ஸ், ஃப்ரோசன், ஐஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் வி கேன் சே தட் 1% is present in the water bodies such as rivers and lakes. So if you consume impure water we may have a waterborne diseases such as typhoid, cholera. இதெல்லாம் வந்து என்ன ஆகும், அட்டாக் ஆகும். So that's what before you drinking a water we should purify. Purify
பாயில் பண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட், அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அக்வா கார்ட் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அது மாதிரி விஷயங்களை நம்ம ட்ரீட் பண்ணி இஃப் யூ கன்சியூம்னா தட் வில் பி குட் ஃபார் யர் ஹெல்த். ஸோ நிறைய வித மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் பாக்டீரியாஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் பியூரிஃபை பண்ணி குடிச்சோன்னா நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வராங்க. ஓகே, செடிமெண்டேஷன் அப்படின்றது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன். எப்படின்னா வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ் ஆர் ரிவர்ஸ் இஸ் கலெக்டட் இன் த லார்ஜ் செடிமெண்டேஷன் டேங்க்ஸ். இல்லை ஆற்றுலையோ குளத்திற்க தண்ணியை வந்து ஒரு செடிமெண்டேஷன் டேங்க்கில் வந்து எடுத்துக்கிட்டு தேர் இட் இஸ் allowed to stand undisturbed to suspended impurities settle down at the bottom of the tank. அந்த டேங்கில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேட் வரைக்கும் அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிக்கும் தண்ணியில். ஸோ செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் பொட்டாசியம் ஆலம். பொட்டாஷ் ஆலம்ன்றது அந்த படியாரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த படியாரக்கல் அந்த தண்ணியில் போடுறது மூலமாக என்ன ஆகும்னா இன்னும் ஸ்பீடாக என்ன ஆகும்னா எல்லா விதமானுடைய செடிமெண்டல் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது எல்லா விதமான அந்த அழுக்கு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகும், கீழே சஸ்பெண்ட் ஆகும், கீழே செட்டில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் தே ஆடட் அ பொட்டாஷ் ஆலம், படியாரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்லை போட்ட உடனே இமீடியட்டாக அந்த இம்ப்யூரிட்டிலாம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் செடிமெண்டேஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன், வாட்டர் ஃப்ரம் த செடிமெண்டேஷன் டேங்க்ஸ் இஸ் தென் பம்ப்டு. அந்த என்ன பண்ணுவாங்க, பம்ப் மூலமாக வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் டேங்க்கு கொண்டு போவாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேர் ஃபில்டர் பெட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய விதமான ஃபில்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. சி இதுதான் செடிமெண்டேஷன் டேங்க்ஸ். இங்கே ஃபில்டர் டேங்க்னும் போது நிறைய விதமான ஃபில்டர் பெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் பெட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கிரேவில், சாண்டு, பெபிள்ஸு, ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் கான்க்ரீட். அதாவது பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் கீழே பேஸ் கான்க்ரீட் போட்டிருப்பாங்க, மேலே வந்து அந்த கூழாங்கல்ல, மணல், பெபிள்ஸ், அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்பொழுது நமக்கு அந்த சாம்பல் இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க போட்டு, ஸோ அதையெல்லாம் கான்க்ரீட் மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ கான்க்ரீட் அப்படின்றது பேஸ் தான், அந்த கான்க்ரீட் பேஸ் தான். இதெல்லாம் சேர்ந்தாலுமே ஒரு கான்க்ரீட் மாதிரி தான் வரும். ஸோ வாட்டர் பாசஸ் த்ரூ தீஸ் லேயர்ஸ், இது மூலமாக தண்ணி புகுத்தப்பட்டு பிகம்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி ரிமைன் டிசால்வ் ஆர் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் கம்ப்ளீட்லி. இவ்வளோ இந்த சாண்டு பெபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், வாட்டர் பியூர் பண்ணி நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னும் போது ஸ்டெரிலைசேஷன் டேங்க்குக்கு வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the filtered water is treated chemically to remove the remaining germs or bacteria. Although you have used pebbles or activated charcoals or gravel sand, there some more germs and bacteria can be live now. So that's what they are using sterilization process. Chemicals that are used in this process are chlorine and ozone. Maximum chlorine use பண்ணுவாங்க. The water from filtration tanks is pumped into chlorinization tanks. You may see this here. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா chlorinization tanksக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அனுப்பி ஸோ குளோரின் சிலிண்டர் மூலமாக என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ similarly water from filtration tanks is pumped into chlorinization tanks where chlorine is added to remove harmful bacteria and other germs. அப்போ chlorine வந்து பார்த்தீங்கன்னா harmful bacteria germஸையும் remove பண்ணும். So the process of adding chlorine in adequate amounts to water is nothing but chlorinization. The waterல அந்த chlorine add பண்ணுறது பேர் தான் chlorinization process. Ozonation is a process in which water is treated with ozone gas to kill the germs present in it. So ozone gas மூலமாக பண்ணுறது என்னன்னா, க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஓசனைசேஷன் சொல்லுவாங்க. So the sterilization of water can also be done by exposing it to air and sunlight. ஸோ இது வந்து ஏர் அண்ட் சன்லைட் மூலமாக ஸ்டெரிலைஸ் பண்ணணும் கூட வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் சன்லைட் டிஸ்ட்ராய் த ஜெர்ம்ஸ் ப்ரெசென்ட் இன் த வாட்டர். சன்லைட் மூலமாக ஹீட் கிரியேட் ஆகும், அந்த ஹீட் கிரியேட் ஆகும் மூலமாக கூட ஜெர்ம்ஸ் வந்து ரெட் ஆகும். ஸோ ஏரைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஆர் அண்டர் ப்ரெஷர் இஸ் ப்ளோன் இன் டு ஃபில்டர்ட் வாட்டர். திஸ் ஹெல்ப் அஸ் டு கில் த ஜெர்ம்ஸ். ஏரேஷன் ப்ராசஸ் மூலமாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த ஏரேஷன் ப்ராசஸ்னாலே ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் மூலமாக வந்து ஜெர்ம்ஸை கில் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி அதை எப்படி ப்ரெஷர் கொடுப்பாங்களோ கொடுத்து திருப்பி ஃபில்டர் எடுத்து திருப்பி ஜெர்ம்ஸ் வந்து கில் பண்ணுவாங்க. ஸ்டெரிலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு என்ன ஆகும்னா ஒரு காப்பி நடக்கும். என்ன காப்பி, அந்த இடத்துல ஃபில்ட்ரேஷன் நடக்கும், தென் ஏரேஷன், தென் ஃபில்ட்ரேஷன், தென் ரிமைனிங் இருக்கிற ஜெர்ம்ஸ் வந்து கில் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். We use soaps and detergents to wash clothes. Okay. They form lather with the water that quickens the process of removal of dirt from the clothes. நம்ம ஏன் வந்து சோப்பும் டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு போகணும், அந்த துணிக்கு அழுக்கு போகணுன்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வாட்டர் கண்டென்ஸ் a number of dissolved salts and metals. நமக்கு தெரியும். ஸோ when these salts are present in very small quantities in water, it is nothing but soft water. அப்போது ஒரு நார்மல் வாட்டரில் சாஃப்ட் வாட்டர் நம்ம எப்படி சொல்லணும்னா, ஸ்மால் கண்டென்ட் ஆர் த குவான்டிட்டி ஆஃப்
salt present ஆயிருந்துச்சு, that is nothing but soft water. In this water, soaps or detergents form lather easily. இது வந்து ஈஸியாக துவைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சாஃப்ட் வாட்டர். பட் இந்த கேஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹாட் வாட்டரில் இட் வில் பி டஃப். இங்கே சாஃப்ட் வாட்டரில் பாருங்கள், ஃபார்ம்ஸ் மெனி ஃபார்ம், அந்த நுரை வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் இந்த ஹார்ட் வாட்டர், சால்ட் அதிகமாக இருந்துச்சு தண்ணியில் அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ், அந்த நுரை வந்து ரொம்ப கஷ்டப்படும், அந்த ஃபோம் ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ it is the things we have to remember this. So sometimes minerals and salts are present in water such a large quantity that soaps or detergents form a thick participate called scum instead of forming lather. This makes the removal of dirt further difficult. So hard water and the hard water ரொம்ப கஷ்டமா இருக்கும். Such water is called hard water. அது பேர் தான் அந்த hard water சொல்றாங்க. ஓகேங்களா? அது உப்பு தண்ணி துவைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் hard water. Hardness of water is due to the presence of dissolved salts of calcium and magnesium. அந்த calcium magnesium dissolve ஆகுற மூலமாக தான் இந்த சால்ட் அங்கே கிரியேட் ஆகுது. ஸோ அதுதான் hardness of water ன்னு சொல்லுவோம். The hardness may be temporary or permanent. Temporary hardness is due to the presence of carbonate and bicarbonate salts of calcium and magnesium. பட் பெர்மனண்டாக இருக்கக்கூடியது வந்து பிரசன்ஸ் ஆஃப் குளோரின் அண்ட் சல்ஃபேட் சால்ட்ஸ். டெம்பரரியாக இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைட்டாகவும் பைகார்பனைட் சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் மூலமாக தான் நமக்கு அந்த கார்பனேட் பைகார்பனேட் பிரசன்ட் ஆகும். ஸோ அது வந்து டெம்பரரி ஹார்ட்னஸாக இருக்கும். பட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குளோரினும் அண்ட் சல்ஃபேட்டும் பிரசன்ட் ஆகக்கூடிய இந்த கேஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஹார்ட்னஸ்லேயே ரெண்டாக மேட்ச் ஆகும். ஸோ பெர்மனன்ட் அண்ட் டெம்பரரி இருக்குது. ஸோ சாஃப்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டர். இந்த கேஸ் ஆஃப் ஹார்ட் வாட்டர் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஆஃப் ஹார்ட்னஸ். Okay, disadvantages of hard water பாருங்க. It is not good for washing clothes because it forms a scum with soap and detergents which makes the soap ineffective and also spoils the clothes further. உப்பு தண்ணி வந்து துணியை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். சோப்பும் நல்லா ஒர்க் பண்ணாது. சோப்பு வந்து தேய்க்கும் பொழுது you can't expect more. ஓகேவா? ஸோ இட் டேமேஜஸ் யூட்டென்சில்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் விச் இஸ் ஸ்டோர்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் அ ஹார்ட் லேயர். நம்ம இதை வந்து வெசலில் பிடிச்ச அந்த உப்பு தண்ணி அப்படின்னா ஒரு நாள் ஓகே, 2 days ஓகே, பட் மோர் தென் 5 days or 3 days it will spoil the your vessels. Okay, next inform scales on the machine parts used in industries and decrease their efficiency. So on the scales அப்படின்னும்போது அதுக்கு ஒரு அளவீடு, இந்த சால்ட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னும் அதை பேஸ் பண்ணி மிஷின் பார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டிக்ரீஸ் their efficiency. ஸோ மேக்ஸிமம் பாருங்கள், இஃப் ஃபார்ம் ஸ்கேல்ஸ் ஆன் மிஷின் பார்ட்ஸ் யூஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எஃபிஷியன்சி நம்ம நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஒரு நல்ல இது கொடுக்கும், அதையெல்லாம் பாதிக்கும் உப்பு தண்ணி நம்புறது. இட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்டொமக் ailments if consumed for a long period. நீங்கள் ரொம்ப நாள் அது குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வயிறில் வந்து பிரச்சனை கொடுக்கும், ailments. ஸோ இந்த மாதிரி ஹீட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் பிடிச்சிருக்கும். ஸோ இட் இஸ் டியூ டு சால்ட். ஸோ ஸ்கேல்ஸ் ஆன் த மிஷின் பைப்ஸ், இதுதான் அந்த ஸ்கேல் சொன்னோம் இல்லையா, எஃபிஷியன்சி குறைஞ்சிடும் இல்லையா, விச் மீன்ஸ் நீங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ண இந்த மாதிரி வந்துருச்சு, ஒரு லெவலுக்கு அப்புறம் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது, கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி டிக்ரீஸ் தியர் எஃபிஷியன்சி, த ஃபார்ம் ஸ்கேல்ஸ் இந்த மிஷின் பார்ட்ஸ். ஓகே, இது இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இல்லை, அங்கே இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வீட்டில் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டர்லாம் கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக். Removal of hardness. Different methods are followed to remove the hardness from water depending on whether it is temporary hardness or permanent hardness. நமக்கு நல்லா we know very well the hardness is temporary hardness and permanent hardness. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா there some more process are there. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாய்லிங். டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண உடனே என்ன ஆகும்னா கார்பனைட் டீகம்போஸ் ஆகி, அதாவது குறைய ஆரம்பிக்கும். when heated the calcium hydrogen carbonate decomposes producing insoluble calcium carbonate. so calcium hydrogen carbonate ஹீட் பண்ண உடனே insoluble calcium carbonate என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும், which means அதாவது ப்ரொடியூஸ் கொஞ்சம் கம்மியாகும். the insoluble carbonate are then filtered. அப்போ ஈஸியாக நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் இன்னும் ஃபிட் ஆகிற யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபில்டர் பண்ணி தேவையில்லாதெல்லாம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆடிங் வாஷிங் சோடா. வாஷிங் சோடா இஸ் யூஸ் டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஸோ இந்த வாஷிங் சோடா ப்ராசஸ்ன்றது ஃபார் permanent hardness. So by adding washing soda you can convert the chlorides and sulfates into insoluble carbonites. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் மூலமாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். Ion exchange. Another method used to remove the hardness of water is to pass it through a column of ion exchange, designs where calcium and magnesium ions get replaced by sodium ions.
சோடியம் அயான்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ரிப்ளேஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஹார்ட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டர் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். பியூர் வாட்டரை கன்வெர்ட் பண்ண, அந்த ஹார்ட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டரை தான் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் பை ரிப்ளேசிங் தி சோடியம் அயான்ஸ். இன் த கேஸ் ஆஃப் ion exchange resigns were calcium and magnesium ion. Okay, so distillation அப்படின்னும்போது டெம்பரரியாக இருந்தாலும் பெர்மனண்டாக ஹார்ட்னஸ் வந்து ரெண்டுமே வந்து ரிமூவ் பண்ண முடியும். வாட்டர் அப்ளைட் ஆஃப்டர் டிஸ்டிலேஷன் இஸ் கால்ட் டிஸ்டில்டு வாட்டர். நம்ம குடிக்கிற டிஸ்டில்டு வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா, அதுதான். ஐ மீன் இட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஆக்சுவலி இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து கெமிக்கல் லேபில் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த டிஸ்டில்டு வாட்டரை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, யூஸ் பண்ண முடியும். கெமிக்கல் லேபில் வந்து கெமிஸ்ட்ரியில் நம்ம பியூர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம்னா டிஸ்டில்டு வாட்டர் இது வந்து குடிக்க முடியாது, டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்றத யூஸ் பண்ண தான் முடியும். ஸோ திஸ் இஸ் த டிஸ்டில்டு வாட்டர். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கேஸ் வாட்டர் பொல்யூஷன். கண்டாமினேஷன் அப்படின்னும்போது என்ன ஆகும், அங்கே பாக்டீரியாஸ் வைரஸ் நிறைய இருக்கும் தண்ணியில். ஸோ அதை கண்டாமினேட் ஆகக்கூடியது தான் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Contamination of water bodies occur when harmful substances, chemicals, sewage and waste are released into them. ஒரு லேக் இருக்குன்னா அங்கே வந்து கெமிக்கல்ஸ் அல்லது வந்து ட்ரைனேஜ் அந்த சம்மந்தப்பட்டது இல்லை சீவேஜஸ் வேஸ்டஸ் கவரில் குப்பைகள்லாம் போடுறது மூலமாக என்ன ஆகுது, வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. ஸோ இட் ப்ரொடியூஸ் ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சேஞ்ச் இன் தி குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கலாக ஒரு வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகுதுனாலே that it is not suitable for drink, அது வந்து சூட் கிடையாது குடிக்கிறதுக்கு. இட் டிகிரேட்ஸ் தி வாட்டர் குவாலிட்டி. ஸோ அண்ட் ரெண்டர்ஸ் இட் டாக்ஸிக்னா விஷம் டு லிவிங் ஆர்கானிசம்ஸ். ட்ரிங்கிங் பொல்யூட்டட் வாட்டர் ஹேஸ் சீரியஸ் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். ஸோ இது குடிச்சோன்னா நம்மளோட உடம்புக்கு என்ன ஆகும், பாதிப்பு வரும். ஸோ இட் இஸ் அ பொல்யூட்டட் வாட்டர் ஏரியா. குப்பைகள்லாம் இருக்கும். ஸோ தண்ணியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குப்பைகள்லாம் தேவையில்லாதெல்லாம் போடக்கூடாது. தண்ணி வந்து எப்படி சுத்தமாக வைக்க முடியுமோ வச்சு we can use. Okay students, these are all the basics and always you should remember this. Next, unit 14, acids and bases. Okay, in the case of acids we should know the term acid is derived from the Latin word acidus, which means sour. அதாவது சோர் அப்படின்னா டேஸ்ட் வந்து ஒன்றுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் டேஸ்ட் அப்படின்னும் பொழுது ஸ்மெல்லை வச்சு கூட நம்ம சொல்ல முடியும். ஆசிட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தொட முடியாது இல்லையா, தொட்டால் இட் வில் டேமேஜ் ஆர் ஸ்கின். ஸோ அதை டேஸ்ட் அப்படின்னும் போது நான் ஸ்மெல்லை கூட சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேஜ் நம்ம ஸ்மெல்லும் பார்க்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ், ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் நம்மளை. ஸோ there's a chemical components which have sour taste or generally called as acids. So all acids contain one or more replaceable hydrogen atoms. அப்போ ஆசிட் அப்படின்னும் பொழுது ஒன் ஆர் மோர் ரிப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட hydrogen atoms இருக்கும். In the molecules when dissolved in water they release H plus ions. இந்த ions H plus ன்றது ஒரு ion, H minus ன்றது ஒரு ion. ஸோ இங்கே H plus ions நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ when dissolved in water they release H plus ions. நீங்கள் எப்போ வந்து ஆசிடை வாட்டரோட வந்து டிசால்வ் பண்ணுறீங்களோ it will release H plus ion. HCl, sulfuric acid H2SO4, nitric acid HNO3 release hydrogen ions H plus when dissolved in water. See HCl hydrochloric acid water mix பண்ணும்போது H2ன்றது water, அதுதான் ஹைட்ரஜன் அயான் தனியாக பிரிஞ்சு குளோரின் அயான் தனியாக பிரியும், H plus Cl minus. Similarly in the sulfuric acid H2SO4, well, when you added water hydrogen ion தனியாக 2H plus வரும், sulfate ion SO4 மேல ion வந்து 2 minus ionல இருக்கும். So this is the best examples for acids. Next, thus acids are defined as the chemical substances which release hydrogen ions when dissolved in water. We know ஒரு ஆசிட் வந்து ஒரு வாட்டரோட டிசால்வ் ஆகும்போது H plus ions ரிலீஸ் பண்ணுது. Acids can be classified into organic acids and inorganic acids depending on the sources. அதாவது சோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆசிட்ஸ் வந்து ஆர்கானிக்காகவும் இன்ஆர்கானிக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். ஆர்கானிக் அப்படின்னும் பொழுது we can say vegetables அல்லது ஃப்ரூட்ஸை பேஸ் பண்ணி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சிட்ரிக் ஆசிட், டாட்டாரிக் ஆசிட். எப்படி சிட்ரிக் ஆசிட்ன்றது லெமனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெமன் we can say citric acid. sour milk, lactic acid. டொமேட்டோவில் oxalic acid. வினிகரில் அசிட்டிக் ஆசிட், வினிகர் அசிட்டிக் ஆசிட். ஆப்பிளில் மேலிக் ஆசிட், டாமரின்ல டாட்டாரிக் ஆசிட். ஸோ தீஸ் ஆர் த ஆசிட்ஸ் present in the sources of organic. ஸோ அப்போது சோர்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ்னால் இந்த ஆண்ட்டில் வந்து எறும்பில் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்குது,
கிரேப்ஸில் வந்து டாட்டாரிக் ஆசிட் இருக்குது, டொமேட்டோவில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. இதை வந்து பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ in the case of inorganic acids, we can say hydrochloric acid, sulfuric acid, nitric acid. These are all the inorganic acids. So these are all the acids based upon organic and inorganic. Next, we are going to see about the uses of acids. In the case of use of acids, why we need acid? Hydrochloric acid present in our stomach helps in the digestion of food materials. ஸோ இந்த ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது, இந்த ஸ்டொமக் இட் இஸ் ப்ரெசன்ட்னா எஸ், பட் அதோட கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லேபில் யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து கிடையாது. இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஆல்ரெடி ப்ரெசென்ட் இருக்கக்கூடியது. ஸோ அதில் அவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ டோன்ட் திங்க் தட் வி கேன் ட்ரிங்க் திஸ், வி கான்ட் ட்ரிங்க் இட். நம்ம ப்ரெசென்ட் அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிஃபராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லேபில் யூஸ் பண்ணக்கூடியது வேறு, ப்ரெசென்ட் இன் அவர் ஸ்டொமக் helps in the digestion of food materials is different. Okay, but it is present. Okay, vinegar, acetic acid is used to preserve food materials. ஊறுகாலாம் இருக்கு இல்லையா, பிக்கிள்ஸ். ஸோ அதெல்லாம் வினிகர் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பென்சாயிக் ஆசிட் ஆல்சோ யூஸ் டு ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் பிக்கிள்ஸ். வினிகரை யூஸ் பண்ணுவாங்க, பென்சாயிக் ஆசிடும் யூஸ் பண்ணுவாங்க பிக்கிள்ஸ்க்கு. சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் யூஸ் டு மேக் வாஷிங் அண்ட் பாத்திங் சோப்ஸ். ஸோ சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட்ஸ் வந்து சோப்புக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாஷிங்க்கும் பாத்திங் சோப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இந்த துணி துவைக்கிற சோப்லலாம் நிறைய ஆட் ஆகிருக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்ட் தி கிங் ஆஃப் கெமிக்கல். சல்ஃபியூரிக் ஆசிட் தான் பார்த்தீங்கன்னா கெமிக்கலுக்கு கிங்கு. ஸோ கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் இஸ் நத்திங் பட் சல்ஃபியூரிக் ஆசிட். இது ரொம்ப எஃபெக்டிவ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதாவது நம்ம நீச்சத்தை வந்து குறைக்கும், நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து குறைக்கிற மாதிரி. இது வந்து எங்கே இந்த கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அது வந்து வாட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணணும், which means dehydrate. It is used in various industries to make detergents, paints, fertilizers and more chemicals. Hydrochloric acid, nitric acid, sulfuric acid important laboratory reagents. இந்த மூணு இல்லாமல் ஒரு லேபே இருக்காது. So cells of living organisms can contain the nuclear material called nucleic acid. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றாங்க. ஸோ நியூக்ளியர் மெட்டீரியலில் ஒரு ஆசிட் இருக்குது, தட் இஸ் நத்திங் பட் நியூக்ளியிக் ஆசிட். Okay, so based on the DNA, animals have deoxyribonucleic acid DNA, whereas plants contain ribonucleic acid RNA. So இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ these are all the uses of acids: H2SO4, carbonic acids, benzoic and ethanoic acid, nitric acid, HCl. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, next bases. So you are using soaps, right? Soap, detergents, these are all based upon the bases. Like எப்படின்னு பார்த்தீங்கன்னா bases are chemical substances that are corrosive and bitter in taste. பிட்டர்னா கசப்பு, ரொம்ப கொரோசிவாக இருக்கும் டேஸ்ட். அது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, கொரோசிவாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கொரோசிவ் அண்ட் பிட்டர் இன் டேஸ்ட்ன்றது பேஸை குறிக்கிறது. இந்த டைப் ஆஃப் பேஸ் லாட் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர்ஸ், சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, டூத் பேஸ்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேஸை மூலமாக மெயின்டைன் பண்ணி மேட் பண்ணுறாங்க. they have made it. Okay, in contrast to acids which release hydrogen ions in water, bases release hydroxide ions in water. ஆசிட்ல H+ ions ரிலீஸ் ஆச்சு, வாட்டரில் ஹைட்ராக்சைடு அயான் என்ன ஆகும், ரிலீவ் ஆகும். அதாவது OH- அயான் வந்து ரிலீஸ் ஆகும். சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது சோடியம் அயான் ஃபார்ம் ஆகி ஹைட்ராக்சைடு அயான் வந்து ரிலீஸ் ஆகிடும். சிமிலர்லி இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வாட்டர் ஆட் பண்ணுறோம், H2O ஆட் பண்ணுறோம் தான். பொட்டாசியம் அயனில் K+ வந்து ஃபார்ம் ஆகி ஹைட்ரஜன் ஆக்சைடு அயன் அதாவது OH- வந்து வெளியில் போயிடுது. ஸோ வாட்டர் சொல்யூபிள்ஸ் ஆர் பேசஸ் ஆர் கால்ட் ஆல்கலைஸ். Bases like sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide and ammonium hydroxide are highly soluble in water and hence they are called alkalis. தண்ணியில் வந்து அதெல்லாம் கலக்க முடியும். ரொம்ப highly soluble in water நிறைய தண்ணியில் நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா கலக்க முடியும். We can mix it in water. So soluble நல்லா soluble ஆக்கிறதுனால which is nothing but alkalis. So certain chemical substances which do not release hydroxide அப்படின்னும்போது when dissolved in water also behave as bases. அது OH- வந்து ரிலீஸ் பண்ணல, although it didn't release OH- ions, some elements or some compounds are bases like sodium carbonate, sodium bicarbonate, calcium carbonate. Okay, in the bases
ப்ராடக்ட்ஸ் சி மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து டிட்டர்ஜென்ட், அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து சொல்யூஷன் ஃபார் கிளீனிங் விண்டோஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து லைம் வாட்டர், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு. ஸோ சி த ஃபார்முலா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு MgOH2, sodium hydroxide Na வந்து sodium hydroxide OH. Similarly NH4 is ammonium, OH is hydroxide, Ca is calcium, OH2 is hydroxide, K is a potassium, OH is hydroxide, so KOH. These are all the basic and concepts. So in these cases we have to see the uses of bases. Potassium hydroxide used to make bathing soap. Soapக்கு வந்து potassium hydroxide நம்ம குளிக்கிற சோப்பு யூஸ் பண்றாங்க. Sodium hydroxide used to make washing soaps. துணி வாஷ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் அந்த இது sodium hydroxide. Sodium hydroxide also used in a paper industries, textile industry and in the preparation of medicine. அந்த கலர் அந்த ஆட் பண்ணக்கூடிய கலருக்கு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. Calcium hydroxide வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ட் ஃபார் ஒயிட் வாஷிங். Calcium hydroxide ஒயிட் வாஷிங் கடிக்கிறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஆர் யூஸ்ட் இன் antacids to cure acidity problems. Acidity problems மூலமாக இந்த கெமிக்கல்ஸ் மூலமாக they can clear. So antacids, இந்த gelusil and the antacids தான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. Ammonium hydroxide is used to manufacture fertilizers. Ammonium hydroxide மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், உரம், செடிக்கு போகிற ஃபெர்டிலைசர் ஆகும். நைலான், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி examples and uses of bases in our daily life. Now synthetic indicators. Synthetic indicator is nothing but an indicator prepared from artificial substances is known as synthetic indicators. அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிந்தட்டிக் இண்டிகேட்டர். எல்லாமே ஆர்டிஃபிஷியல், எல்லாமே சிந்தட்டிக் அப்படி கிடையாது. ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னும் போது அது கலர் இண்டிகேட் பண்ணுற மாதிரியோ இல்லை காம்பவுண்டோடைய ஸ்மெல்லை இண்டிகேட் பண்ணுற மாதிரி நம்ம அதை மேக் பண்ணி வச்சுருந்தோம்னா சிந்தட்டிக் இண்டிகேட்டர். So phenolphthalein and methyl orange, two components they are considering examples for synthetic indicator. Phenolphthalein பாருங்க, it is a colorless component. It is alcoholic form, OH form அதிகமா இருக்கும், used as in an indicator. It is colorless in acidic solution but turns pink in base solution. Phenolphthalein acidic இருக்கும்போது எப்படி இருக்கும்னா colorless இருக்கும். When it is basic, அந்த basis இருக்கும்போது turns pink. Methyl orange பார்த்தீங்கன்னா salt methyl orange is dissolved in hot water and then it is filtrate, used as an indicator. ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து இண்டிகேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அதை ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. இட் டர்ன்ஸ் ரெட் இன் அசிடிக் சொல்யூஷன் அண்ட் எல்லோ இன் பேஸ் சொல்யூஷன். அப்போ மெத்தில் ஆரஞ்சை நீங்கள் ரெட்டாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் அசிடிக். இஃப் யூ saw it in எல்லோன்னா தட் இஸ் பேசிக். ஸோ ஃபினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சை நம்ம இப்படி தான் இண்டிகேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அசிடிக் அண்ட் பேசிக்கை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து அசிடிக் சொல்யூஷனில் ரெட்டாக ஆகும், பேசிக்கில் கலர் சேஞ்ச் ஆகாது, ப்ளூவாக தான் இருக்கும். ப்ளூ லிட்மஸ் ரெட்டாக மாறிச்சுன்னா தட் இஸ் அசிடிக். ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூவாக மாறிச்சுன்னா தட் இஸ் பேசிக். அதான் ரெட் லிட்மஸ் ரெட்டாகவே இருந்துச்சுன்னா அது அசிடிக். ஸோ நோ சேஞ்ச் இன் கலர். ஃபினாப்தலின் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக்கில் கலர்லெஸ்ஸாக இருக்கும், பேசிக்கில் பிங்காக இருக்கும். மெத்தில் ஆரஞ்ச் வந்து அசிடிக்கில் ரெட்டாக இருக்கும், பேசிக்கில் எல்லோவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட், ஆல்வேஸ் வி ஷுட் ரிமெம்பர் திஸ். ஓகே, ஸோ பிகாஸ் இட் இஸ் அ வெரி பேசிக். ஸோ கலர் சேஞ்சஸ் இன் இண்டிகேட்டர்ஸ். Okay students, these are all the chapters. We have to remember always these are the basics for our science. Okay, so they in a school they will definitely send you the message. So after you receive the message, just come and collect your materials for these chapters. Thank you and all the best.